ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா இட்லி பொடி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் சமையல் எண்ணெய் எது போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நெய்யை வந்து ஆப்ஷனல் தான். நெய் போடாமலும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் பசங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே நான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்ப அதோட வாசமும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது ரெண்டுக்கு பதிலாக நார்மல் சமையல் எண்ணெய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பருப்பு இதெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இட்லி வந்து லெஃப்ட் ஓவர் இட்லியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த இட்லியை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. கையில் நல்லா உதுத்து வச்சுருக்க அந்த இட்லியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். மசாலா பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் இட்லி பொடி. இதையும் போட்டுட்டு செய்கிறப்ப நம்மளுக்கு இட்லி பொடி டேஸ்ட்லேயும் சரி, மசாலாவோட டேஸ்ட்லேயும் சரி, இந்த இட்லி பொடி உப்புமா வந்து செமையாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி பொடி உப்புமா செய்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் இட்லி உப்புமா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். அவங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இட்லி உப்புமாவோட டேஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இட்லி ஊற்றியே இல்லாட்டி இட்லி ஊற்றுறப்பெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இட்லி ஊற்றியே இந்த மாதிரி உப்புமா செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு இந்த இட்லி உப்புமாவோட டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் எதுவும் போடலை. ஃபஸ்ட்டு போட்ட எண்ணெயே எனக்கு சரியாக இருந்தது. தேங்காய் எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கேன் நான். நீங்கள் நல்லெண்ணெயோ